அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, தொடர்ச்சியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்று செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், சில சந்தர்ப்பங்களில் நாம் தவறு செய்கிறோமோ என்ற ஒரு எண்ணம் ஏற்படும் போது அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், நம்மிடத்தில் தவறு நிகழ்ந்து விட்டதோ என்ற தருணத்தில் அவர்கள் அதை எப்படி நன்மையாக மாற்றிக் கொண்டார்கள் என்ற செய்திகளைத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நம்ம நபர்கள்ட்ட உள்ள விஷயங்கள் தவறை திருத்திக் கொள்வதற்கு மனமும் இருக்காது, எண்ணமும் இருக்காது. அவங்க அதை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க, இது தப்புனே உணர மாட்டாங்க. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி இல்லை. இது தவறு என்று சுட்டி காட்டப்படும் போது உடனே அதுக்கு முன் இது தப்பா என்று கேட்டு அதை மாற்றிக் கொள்வார்கள். அப்படியான சில செய்திகளை தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அதுல முதலாவதாக, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தகவலை சொல்றாங்க, ஒரு செய்தியை. மறுமை நாளில் யார் தன் ஆடையை பெருமையின் அடிப்படையில், ஆணவத்தின் அடிப்படையில் தரையில் இழுபடும்படி அப்படியே உடுத்தி கொண்டு நடந்து வருகிறானோ, இவரை அல்லாஹ் மறுமை நாளில் பார்க்க மாட்டான், அவரை பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கேட்கும் போது ஒரு அச்சமா இருக்கு, கவலையா இருக்கு. உடனே ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க ஆடை தரையில படக்கூடாது, இழுத்துட்டு வரக்கூடாது என்று நீங்க சொல்றீங்க. ஆனா நான் சில நேரங்கள் கவனக்குறைவாக இருக்கும் போது என்னையவே அறியாமல் என்னுடைய ஆடை தரையில் பட்டு விடுகிறது, தரையில் இடுபடும் போது இருக்கிறத. இப்ப நான் என்ன செய்யணும்? இது தப்பா? அல்லாஹ் என்னை பார்க்க மாட்டானா? அல்லாஹ் என்னோட பேச மாட்டானா? என்னை பரிசுத்தப்படுத்த மாட்டானா? நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூபக்கரே, நீர் பெருமையின், ஆணவத்தின், கௌரவத்தின் வெளிப்பாடாக அப்படி செய்பவர் அல்ல. உங்களை பத்தி எனக்கு தெரியும், நீங்க பெருமைக்காண்டி செய்யறது இல்லை, இது உங்களுடைய இயலாமை, இதுக்கெல்லாம் எல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான் என்று சொல்றாங்க. இப்ப இந்த தகவல் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு அச்சம். இப்ப இதுல இருந்து நாம ரெண்டு மார்க்க சட்டத்தை எடுத்துக்கலாம். ஒண்ணு, இந்த வரலாற்று சம்பவத்தில் இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பண்பு. இன்னொன்னு ஆடை நம்ம அணியும் முறை, கரண்டைக்கு மேலதான் அணியணும், கீழே வரவே கூடாது என்று சிலர் சொல்லுவாங்க. ஆனா இந்த செய்தியில பார்க்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சில நேரங்கள்ல ஆடை கீழே வந்த நிலையிலும் இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பெருமையின் அடிப்படையில் அவ்வாறு செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. பழைய காலத்துல அரசர்கள்லாம் பாத்திருக்கீங்களா இல்லையா? அவங்க இங்க இருப்பாங்கன்னா அரை அடிக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு போயிருக்கோம். இது அவங்களுக்கு ஒரு கௌரவம், ராஜாக்களுடைய ஆடை முறையாம். இன்னைக்குமே அது மாதிரியா இருக்கு. சில பெண்கள் ஆடையாக இருந்தாலும் சரி, இவங்க இருந்தாங்கன்னா பக்கத்து அவ்வளோ, அது திருமணத்துக்குன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரியே போட்டு, இது இன்னைக்கு ஃபேஷன்ங்கிற அடிப்படையில இருக்கு. இப்படி பெருமைக்கும் கௌரவத்துக்கும் ஆணவத்துக்கும் நீங்க செஞ்சா அது தப்பு. அது இல்லாம ஒருவர் ஒரு யதார்த்த நிலையில ஒரு ஆடை கரண்டையத்தின் தாண்டிட்டு தரையில படுற மாதிரி இருந்துச்சுன்னா அது தப்பு கிடையாது. அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு மாத்திக்கிடலாம். ஏன்னா கீழே போகும்போது ரோட்டையே கூட்டிட்டு போக கூடாதுன்னு ட்ரெஸ் வெள்ளை வெளியேன்னு இருக்கிறது, ரோடை யாரும் கூட்ட மாட்டேங்கிறாங்க, நான் கொஞ்சம் கூட்டிட்டு போறேன்னு என்ன செய்யக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, அது அசுத்தமா இருக்கும். அது இல்லாம ஒருவர் கரண்டைக்கு கீழே போட்டார்னா அது பாவம் கிடையாது, அந்த எண்ணம் தான் பிரச்சனை. தற்பெருமையின் அடிப்படையில நாம அதை இன்னைக்கு என்னன்னா ட்ரெண்டிங், பசங்க கரண்டைக்கு மேல போறதை கொண்டு வந்துட்டாங்க. இந்த பசங்களுக்கு மத்தியில் உள்ள ட்ரெண்டிங் இருக்குல்ல, அது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்துல தாடி வைக்கிறத ட்ரெண்டிங்கே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு தாடி வைக்கிறதா ட்ரெண்டிங். தாடி வைக்கிறது நீங்க இவர் முஸ்லீம் இல்லையான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா முஸ்லீம் இல்லாதவங்க நல்லா தாடி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் நம்ம ஆளுக்கிட்ட என்ன செய்யறது, அப்படியே வலிச்சுட்டு முழுக்கட்டின்னு தெரியுறாங்க. பெண்கள் மாதிரியா இருக்கிற மாதிரியா அந்த ஃபேஸ் ஆகுது, மீசையும் வலிச்சுக்கிறாங்க, தாடியும் வலிச்சுக்கிறாங்க. அப்படியே யூதருக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய ஒரு செயலை பார்க்கிறோம். ஆனா மற்றவங்க எல்லாம் தாடியை நல்ல தாராளமா வளர்க்கிறாங்க. இன்னைக்கு அது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு அடிப்படையை நாம புரிஞ்சு கொண்டு மார்க் நமக்கு சொன்ன வழிமுறையில நம்முடைய ஆடையை அமைச்சு கொள்ளணும். இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதை அச்சப்படுறாங்க, பயப்படுறாங்க, நாம நரகத்துக்குரியவங்களை, அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவங்களை ஆயிடுவோமோ என்று. அதே போல இன்னொரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சில நபி தோழர்களை கடந்து போறாங்க. அப்படி போகும்போது அந்த சபையில சில நபி தோழர்கள் இருக்கிறாங்க. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு
பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு, இது மாதிரியா சில நபித்தோழர்கள் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த சபையில அபு சுஃபியான் கடந்து போறாரு. அபு சுஃபியான் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு விரோதி, பயங்கரமான விரோதி, பயங்கரமான எதிரி. இப்ப இந்த நேரத்துல இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க போன்றவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த அல்லாஹ்வுடைய எதிரியின் கழுத்தில் இன்னும் வாள் பாய்ச்சப்படவில்லை, இவரை இன்னும் நாம கொலை செய்யாம இருக்கிறோமே, ஏன்னா இஸ்லாத்துக்கு விரோதமா இவர் கடுமையா இருக்கிறாரு, அப்படிப்பட்ட இந்த எதிரியினுடைய கழுத்துல இன்னும் கத்தி பாயல, இவருக்கு இன்னும் மரணம் வரல என்று அந்த நேரத்துல இவங்க எல்லாம் சொல்றாங்க. இதை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, அவங்களை கண்டிக்கிறாங்க. என்ன வார்த்தை பேசுறீங்க நீங்க, அவர் குறைஷிகளுடைய தலைவர், அவர் ஒரு மூத்தவர், அவரை பத்தி நீங்க இப்படி சொல்றீங்களே. இவங்க பெருந்தன்மை பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல இருக்கும், என்னதா இருந்தாலும் அவருக்கு ஒரு கண்ணியை கொடுங்க, அவர் குறைஷிகளுடைய தலைவரா இருக்கிறாரு, அவர் பெரிய ஆளு, அவரை பத்தி நீங்க இப்படி சொல்லக்கூடாது என்று சொல்லி இவங்களை கண்டிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு மன உறுத்தலா இருக்கு, நாம இப்படி ஒரு இறை மறுப்பாளருக்காக வேண்டி இறை நம்பிக்கை கொண்டவங்களை கடிஞ்சு பேசிட்டோமே, அவங்க இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிறனால தான் அவங்க அப்படி சொன்னாங்க, நல்லவங்களை பார்த்து அப்படி சொல்லலையேன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு மன நெருக்கடி. உடனே ரசூலாட்டு இதை பத்தி கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் இப்படி ஒரு சம்பவத்துல இப்படி சொல்லிட்டேன். அப்ப ரசூலா சொல்றாங்க, நீங்க அவங்கள கோவப்படுத்திட்டீங்களா, நீங்க அவங்கள கோவப்படுத்திருந்தா அல்லாஹ்வை கோவப்படுத்தியதாக இருக்கும். அப்ப இத ரசூலா என்ன செய்யறாங்கன்னு அங்கீகரிக்கிறாங்க. அவருடைய கழுத்துல வாள் பாய்ச்சப்பட வேண்டும் என்பது நபித்தோழர்கள் சொன்னது சரிதான், ஏன்னா இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிறவங்களே அழிக்க நினைக்கிறது தப்பு இல்லை என்ற அடிப்படையில் ரசூலா சொல்றாங்க. அப்ப உடனே என்ன செய்யறாங்கன்னா, ஓடி போய் அந்த நபித்தோழர்கள்ட்ட, நான் உங்களை கோவப்படுத்திட்டேனா தோழர்களே, நான் உங்களை ஏதாவது மனசு கஷ்டப்படுற நடந்துக்கிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. யார்கிட்ட கேட்கறாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களாம் யாரா இருந்தவங்க, அடிமையாக இருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விடுதலை செஞ்சாங்க. அங்க ஏற்கனவே பார்த்தோம்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் விடுதலை செய்யறாங்க. அப்போ கூட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க விடுதலை செஞ்சீங்கல்ல, உங்களுக்காக வேண்டி என்னை விடுதலை செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு கீழ் இருக்கிறேன், இல்லை இறைவனுக்காகனா நீங்க என்னை சுதந்திரமா விடுங்க, இறை மார்க்கத்துக்காண்டி நான் உழைக்கிறேன் என்று சொல்றாங்க. இல்ல நான் உங்களைய பொதுவா எனக்காண்டி வாங்கல, பொதுவா தான் நான் உங்களை வாங்கினேன் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்படிப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் என்ன செய்யறாங்கன்னா, இவங்க மன்னிப்பு கேட்கிறாங்க. இந்த குணம் நம்மள்ட்ட வருமா? இப்ப நம்ம கடையில வேலை பார்க்குற ஒரு ஆளு அல்லது நமக்கு கீழே இருந்த ஒரு ஆளு, அவங்களுக்கு நம்ம தப்பே செஞ்சிருந்தாலும் மன்னிச்சுக்கிறோமான்னு கேட்கிற மனம் வருமா? கேட்க மாட்டோம், கௌரவம் பார்ப்போம். ஆனா இவங்க அதெல்லாம் பார்க்கல, போய் கேட்கறாங்க. அவங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நீங்க எங்களை கோவப்படுத்தவனா இல்லை, அதெல்லாம் அவங்க மன்னிப்பானாங்க, உங்க மேல எங்களுக்கு எப்படி கோவம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல இவங்களுக்கு ஆதரவா அவங்க சொல்றாங்க. அப்ப இவங்க நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோமோ என்று நினைக்கும் போது உடனே என்ன செய்யறாங்கன்னா அதை மாத்துறாங்க. நமக்கு பிரச்சனை வந்துடுமோ என்று சொல்லி பயந்து அது என்னவா இருந்தாலும் போய் நிக்கிறாங்க. இதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உயர்வதற்கும் சொர்க்கத்திற்கு உயர மாறுவதற்கும் காரணம். இன்னும் இதுல உச்சமாக நான் சொல்றதா இருந்தா, ஒரு சம்பவம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட மிக நெருக்கடிக்குள்ளான ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ரொம்ப நெருக்கடியான சம்பவம், அவங்க மீது அவதூறு சுமத்தியது. இது நாம எப்படி பார்க்கணும்னா, இப்ப நம்ம மேல ஒரு ஆளு விபச்சார பட்டம் கட்டிட்டாரு, இதுவும் அதுவும் ஒண்ணு இல்லை. அவங்க உம்முல் முஃமினீன், மூமின்களின் தாய், நபியினுடைய மனைவி, அபூபக்கரின் மகள், எவ்வளவு அந்தஸ்து பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர் மீது அங்க உள்ள நயவஞ்சர்கள், நபி தோழர்கள் உட்பட அவதூறு சுமத்துறாங்க. இவங்க தப்பு பண்ணிட்டாங்க. இதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய உறவினராக இருந்த மிஸ்தாக் பின் உசாசா என்று சொல்லக்கூடிய ஒருவரும் இருந்தார். மிஸ்தாக் என்று சொல்லக்கூடிய ஒருவரும் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய உறவினர். அவங்களும் என்ன செய்யறாங்கன்னா இப்படி சொல்றாங்க. சில நபி தோழர்களுமே இந்த கூட்டம் சொன்னாங்க. அவ்வளவு நெருக்கடிக்குள்ளான சம்பவம். அவங்க அதனால அழுது அழுது கண்ணீர் தண்ணியே வர முடியாத அளவுக்கு நிலை மாறிட்டு ரசூல் அவங்களை பிரிஞ்சிடலாமாங்கிற அளவுக்கு ஆலோசனை பண்ணாங்க. பல நபி தோழர்கள்ட்ட, தன் மற்ற மனைவிமார்கள்ட்ட தான் கேட்டாங்க, நீங்க ஆயிஷாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க, பிரிஞ்சிடலாமாங்கிற அளவுக்கு. அதனுடைய கஷ்டம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க தப்பு பண்ணல, அவங்க தூய்மையானவங்க அப்படின்னு வசனத்தை இறக்கும் போது அவங்க அம்மா சொல்றாங்க, நீங்க ரசூலாட்ட போங்க,
அப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ரசூலாட்ட போக மாட்டேன். ஏன்னா அவங்களும் என்னைய தப்பா நினைச்சிட்டாங்க. அவங்க மனசுல ஒரு எண்ணம் இருக்கு, நான் அல்லாஹ் மட்டும்தான் புகழுவேன், அல்லாஹ் தான் என்னை இந்த இருந்து காப்பாத்தினா, ரசூலாட்ட கூட போக மாட்டேன் என்று சொல்லி சொல்றாங்க. அவ்வளவுக்கு மனசு நெருக்கடி. ஏன்னா ஒரு பெண்ணை பத்தி இப்படி சொல்லும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னா, இப்படி என் பிள்ளை மேல அவதூறு சுமத்திய மிஸ்டர், அவர் என் உறவுக்காரராக இருக்கிறனால நான் அவருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறேன். இவங்க என்ன செய்யறாங்கன்னா அவருக்கு பொருளாதார உதவி செய்யறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்கனவே கொடையாளர் என்பதை நம்ம பார்த்தோம். எல்லாருக்கும் தான தர்மம் கொடுப்பாங்க. அதுல உறவுக்காரராக இருக்கக்கூடிய மிஸ்டர் கொடுக்குறாங்க. ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா இவங்க பொண்ணு மேல அவதூறு சுமத்துறாங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, என் பிள்ளை மேல அவதூறு சுமத்துற இவருக்கு நான் வந்து ஒருபோதும் உதவி செய்ய மாட்டேன், தர்மம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்னா வசனத்தை இறக்குறான். பொருள் வசதி படைச்சவங்க நீங்க வந்து இப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டாம். முஹாஜிர்களுக்கு, ஏழைகளுக்கு, உறவினர்களுக்கு நீங்க பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் செய்ய வேண்டாம். வல் யஃபு வல் யஸ்ஃபஹ், நீங்கள் அவர்களை மன்னியுங்கள், விட்டு விடுங்கள், அலட்சியப்படுத்துங்க. இப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீங்களா? இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்பாளன், நீங்க அவங்கள மன்னிச்சிருங்க. அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, தப்பு தான், உங்க பிள்ளை மீது அவசர சுமத்தியது தப்பு, ஆனா நீங்க உதவி செய்ய மாட்டேன்னு சொல்ல வேண்டாம். உடனே என்ன செய்யறாங்கன்னா, சரி நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு மீண்டு வர்றாங்க. இந்த பண்பு, இந்த மனம் யாருக்கு வரும்? நம்ம குடும்பத்தை பத்தி ஒருத்தன் தப்பா பேசுறான்னா மூஞ்சில ஏறெடுத்து பார்ப்போமா? அவங்களுக்கு உதவி செய்வோமா? ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்கன்னா, என் பிள்ளை மீது அவதூறு சுமத்தினார், அதனால் என் மனம் வேதனை அடைஞ்சது, என் பிள்ளையும் கஷ்டப்பட்டாங்க, ரசூலுல்லாஹ் பீரத்துக்கு ஆலோசனை நடத்தினாங்க, அவ்வளவு நெருக்கடியை உண்டாக்கி விட்டார். ஆனாலும் அல்லாஹ் சொல்ற இந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி அவரை மன்னியுங்கள், அலட்சியம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் அல்லவா? எனவே நான் அவரை மன்னித்து விட்டேன், அலட்சியம் செய்து விட்டேன், அவருக்கு மீண்டும் நான் உதவி செய்வேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ன மனம் பாருங்க, எனக்கே ஒருத்தர் துரோகம் செஞ்சிருக்கிறாரு, என் பிள்ளைக்கு, என் குடும்பத்துக்கு துரோகம் செஞ்சிருக்காரு, பரவாயில்லை, நான் அவருக்கு உதவி செய்யறேன். இந்த மனம் நம்மள்கிட்ட இருக்குமா? என்ன இருந்தாலும் மன்னிக்க மாட்டேன், நீ எனக்கு என்ன செஞ்சிருக்க, நீ எப்படி நான் மன்னிக்க முடியும் என்று நாம பார்ப்போம். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கலையே. அதுக்கு என்ன காரணம்னா, அல்லாஹ் அடுத்து கேட்கிறானா, அதுதான் அலா யுஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை விரும்ப மாட்டீங்களா? இப்ப இந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு பதில் சொல்லிட்டான்னா நம்ம எவ்வளவு பாவம் செய்யறோம். அல்லாஹ் வந்து உடனே மன்னிக்க முடியாது ஓ இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம நிலைமை என்ன வருது? எனக்கே நீ இந்த துரோகம் செய்யறியா, எனக்கே நீ இவ்வளவு பாவம் செய்யறியா, உன்னை மன்னிக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்லிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அப்ப அல்லாஹ் வந்து என்னை மன்னிக்கணும், அப்ப நானும் மன்னிக்கிறேன் என்று சொல்லி அவங்க முன் வந்தாங்க. அப்ப இது போன்று நாம் சில நேரங்கள்ல ஒரு தவறு செய்கிறோம் என்று நமக்கு தெரியும் போது அதை உடனே திருத்துவதற்கும், அதனால் தனக்கு மன நெருக்கடி ஏற்பட்டாலும் பரவாயில்லை, தன்னை கீழ்நிலைக்கு கொண்டு வர மாதிரியான சந்தர்ப்பமா இருந்தாலும் பரவாயில்லை, நான் மார்க்கத்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்பேன், நன்மைக்கு தான் முன்னுரிமை கொடுப்பேன் என்று அதற்கு முழுமையாக கட்டுப்பட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசின்னு சும்மா சொல்லலையே, இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய செயல். அப்ப இது போன்று நாமும் என்ன செய்யணும், நம்மள்ட்ட இருக்கிற தவறை திருத்தி கொள்ள வேண்டும். நாம நன்மை செய்யறோமா தப்பு செய்யறோமா என்று அதை ஆய்வுக்கு உட்படுத்தி நன்மைக்குரிய காரியத்தை முற்படுத்த வேண்டும். அதை இந்த வரலாற்று செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அதை நம் வாழ்வில் நாம் படிப்பனையாக பெற்று இனி வரக்கூடிய காலங்களில் அதை செயல்முறைப்படுத்தக்கூடிய மக்களாக இருப்போமாக என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.